அப்போ இந்த இடம்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னா செய்யுங்க. அது தாராளமாக தைரியமாக, ஏன்னா பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக அந்த இதில் உங்களோட இன்வால்மெண்ட்டை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புரட்டாசி மாதம், அதாவது 16/9/2024 அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் புரட்டாசி மாதம் பலாபலன்களை இந்த காணொலியில் பார்ப்போம். இதுக்கு நடுவுலையே அடுத்த மாதம் 9ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதத்துலேயே 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட அக்டோபர் 9 குரு வக்ரகதியும் அடைகிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் மாத பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகநிலையில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு. எப்படின்னாக்கா 4 நாளில் இன்னும் ஒரு மாதப்பிறப்பு முடிஞ்சதுமே, இப்போ 16ஆம் தேதி மாதப்பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி, நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற சந்திரனை எடுத்துக்கலாம். மாதக்கோள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும், இது மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிக்குமே அப்படின்றாங்க. அதாவதுங்க, நீங்கள் ஜனனச்சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஜனனச்சாட்டுனா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது. நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த 9 கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில், ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான். அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இடம், நேரம், நாள், இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனனச்சாட்டு. இன்றைக்கும் அதே இதானே எடுத்துகிட்டு வரீங்க. இல்லை இன்றைக்கி உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன்ன பலனாக மாறும். ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான். மறுநாளே கோள்கள் மாறி இருக்கும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கூட மாறும். லக்னன்றது 4 நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் 1 டிகிரி மாறும். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும். அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே நிற்காது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், வருட பலனாக இருக்கட்டும், அந்த ஆண்டு, அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும். எப்படி ஒரு திசை பலன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன், அதுக்குள்ளே இருக்கிற தசாந்தரம், அதாவது தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில், அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்கோ அதோடைய தாக்கம்ன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில், அந்த 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் புரட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட புரட்டாசியில் கன்னியில் சூரியன் வரப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். ஐப்பசி மாதம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி, அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம், அந்த இடத்துக்கு போவார். எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகிறாரோ, சூரியனை உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதே மாதிரி துலாத்தில் போகிறப்ப நீசபலம் கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும். அது போல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம டயக்னஸ் பண்ணணும் மொழியே. அதை விட்டுட்டு ஒரு 4 நாள்லேயே இந்த சுக்கிரன் மாறிடுறாரு, புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு, அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா உங்களை ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டயக்னஸ் பண்ணலாம், ஈஸியாகவும் புரியும், உங்களுக்கும் புரியும். அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது. இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழிய, மித்தபடி சடங்கு சம்பிரதாயம் பரிகாரங்கள் இதெல்லாமே பிரிச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழிய. ஆனால் பலன்கள் ஒன்று தான், அது பலன்கள் மாறாது, அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே. அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி, அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய, எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனனச்சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்கா அதுக்குண்டான ஜனனச்சாட்டு தான் அது. அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தான். இத்தகைய தன்மையில்
கும்பராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த கிரகங்கள் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசியில் சனி சந்திரன், 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல உங்கள் யோகாதிபதி சுக்கிரன், கேது மற்றும் சூரியன். 7 கூடிய 8க்கு போனாலே கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வருதோ அல்லது செய்தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அல்லது வீடு தொடர்புடைய அல்லது தாயார் தொடர்புடைய விஷயங்கள், உறவுகள், இன்னும் சொல்லப்போனால் உறவுகள் தொடர்புடைய சிக்கல்கள், அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே 4ன்றது உறவுகளை சொல்லக்கூடியது. 4 கூட 8க்கு போனாலே உங்கள் யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன்னா 4க்கும் 9க்கும் அதிபதி. அவர் போய் 8ல் போய் மறைகிறது அப்படின்னா அதாவது தூரதேச பயணமோ அல்லது ஏதாவது இடம் விட்டு இடம் போகிறதுக்கான பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். இதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன்றது சதயம் 1 அப்படின்றப்ப உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் தான் வேலை செய்யும். அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ன்றது ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், அல்லது கடன் பற்றிய பிரச்சனைகளாக இருக்கலாம், நோய் அல்லது நோய் பற்றிய சிக்கல்கள் இருக்கலாம், அது உங்களுக்கு இருக்கும் இந்த டைம் பீயிங் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க. அதே 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது அனாவசியமான முறைகளில் பொய் சொல்கிறது தவிர்த்துருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுன்றது சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்காது. சனி மட்டும் 2ல் இருந்தாலோ அல்லது செவ்வாய் மட்டும் 2ல் இருந்தாலோ, செவ்வாய் உங்களுக்கு அவசியமானதுக்கு மட்டும் போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பட் சனின்றது அவசியமற்றதுக்குள்ள கூட அது ஒரு ஹாபி மாதிரி கூட இருக்கும். பொதுவாக அது தன்மை. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனியின் சாரத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா நூதனமான சமாளிக்கிற மாதிரி நிறையா விஷயங்களில் நீங்கள் அடுத்தவங்களை ஒரு ஏமாத்துறதுக்கோ அல்லது அது மாதிரி சூழல் வரும். எப்போயுமே எல்லாருமே எந்த டயத்துலையும் நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அல்லது பொய் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படின்னோம்னாக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோம்னாக்கா, இதை விட இது சொன்னோம்னாக்கா பிரச்சனை இருக்காது, அதை விட இப்படி சொன்னோம்னாக்கா அது கொஞ்சம் வீரியம் குறையும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல தாட், நல்ல எண்ணங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உண்மைகளை மறைக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் பொய்யை சொல்கிறதுன்றதை விட உண்மைகளை மறைக்கிறது அப்படின்றது வாய்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 4 அப்படின்றது அந்த இடத்துல போய் உங்களுக்கு குரு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஏன்னா 2-11 கூடைய குரு உங்களுக்கு யோகம் அப்படின்றது உங்களுடைய எந்த மாதிரியான திசாபுத்திகளாக இருந்தால் கூட சரி, நீங்கள் செவ்வாய் திசையில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசைன்றது கிட்டத்தட்ட நேர்வை 25லேருந்து ஒரு 40க்குள்ளேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் செவ்வாய் 2 பாதமும் ப்ளஸ் ராகுன்றது 18 ஆண்டுகள். இது ஒரு 4-5 ஆண்டுகள்ன்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 வயசுலேருந்தே குரு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ குரு 4ல் தான் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய எப்போயுமே இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த 20-25லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 45-50, அதாவது 25ல் ஆரம்பித்து ஒரு 40 வயசுக்குள்ளே ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் நடக்கும் உங்களை. ஏன்னா எப்போயுமே அந்த திசை நல்ல திசை நல்ல டைமிங்கில் கிடைக்கணும். இதே ராகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஷார்ட்டாகவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ராகுவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னோம்னாக்கா ஒரு அதிகபட்சம் நல்லது கெட்டது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30க்குள்ளே முடிஞ்சிடும். 30க்கு மேலே உங்களுக்கு ஃபுல்லாகவே சனி தான், உங்களுடைய ராசி அதிபதி தான். சனி மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த சனி தசை கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் புதன் தசை சொல்லவே தேவையில்லை, அவர் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி நியூட்ரலாக போகும். பட் சனி தசை பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன ஒரு விஷயத்தை செய்யும். இந்த இடத்துல உங்களுக்கு 2ல் இருக்கிற ராகு ப்ளஸ் 4ல் இருக்கிற குரு, 4ல் இருக்கிற குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆக்டிவில் இருப்பார். ஆக்டிவ்னாக்கா அதாவது பொருள், அதாவது 4ல் இருக்கிற குரு அப்படின்றப்ப உறவுகளுக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தை நீங்களே பிடிக்கலை அப்படின்னா கூட நீங்களே இழுத்து போட்டு ஏதோ ஒன்று செய்கிற மாதிரியோ அல்லது உங்களை சூழ்நிலை உங்கள் குடும்ப ரீதியாக ஏதாவது உங்களை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது இடம் தொடர்புடைய விஷயங்களில் ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாமே, அல்லது இடம் தொடர்புடைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாமே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் 3 கூடையன் 5க்கு போகிறதுன்றது நல்ல அமைப்பு. அதுவும் அவர் உங்களுக்கு ராசிக்கு 10 கூடையன் வேறு. அப்போ ஓக்கலாக நீங்கள் டீச்சிங், கோச்சிங், ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு கேரியரில் இருக்கீங்க, இந்த மாதிரி சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னோம்னாக்கா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் இந்த டைம். இந்த புள்ளினாக்கா இந்த புரட்டாசி மாதன்றது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஸ்கோப் தரும். அதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும். பட் சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னோம்னாக்கா 7 கூடை 8க்கு போகிறது அப்படின்றது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அதாவது என்னன்னாக்கா இந்த இடத்துல பெருசாக நீங்கள் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா அது ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு தடை இருக்கும். தடையை சரி பண்ணுறதுக்காகவே நீங்கள் நிறைய
ஓவர் கம் பண்ணி ஓவர்லுக் பண்ணி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுக்கும். பண்ண தான் உங்களுக்கு அது ஜென்ரேட் ஆகி பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடனே இந்த மாதமே இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த மாதமே எனக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுமே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் விரயம் அதிகமாக பண்ணணும். பண்ணிங்கன்னா விரயம் மீன்ஸ் அது வந்து நீங்கள் வந்து விரையாதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி இப்போ இருக்கிறது ராசியிலே இருக்கார். அப்படின்றப்ப விரயன்றது சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த விரயம்ன்றது ஒரு ஹெல்த்துக்காக பண்ணக்கூடியதா, அல்லது அறிவுக்காக பண்ணக்கூடியதா, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக பண்ணக்கூடியதா அப்படின்றது முக்கியம். இந்த ஹெல்த்துக்காக பண்ணுறேன் அப்படின்னா ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய விரயம் பெரிய அளவில் ரிட்டர்ன் வராது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றப்போ ப்ராப்பர்ட்டி பேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது இன்னொரு ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் கடன்பட்டு வாங்குறது, இதெல்லாமே நீங்கள் ஏன்னா ஆறுகுடன் ராசியில் இருந்தாலே சந்திரன் ராசியில் இருந்தாலே ஏதாவது கடன் வழி நீங்கள் விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அப்படின்றப்ப விரையாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு இருக்காரு அப்படின்னா கடன் வாங்கியாவது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடன் வாங்கி செலவு பண்ணுறதுன்றது ஒரு நோய்க்கு பண்ணுறதை விட ஒரு வண்டி ஒரு அசெட் வாங்குறதுக்கான ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் தரும். அல்லது பிஸ்னஸ்ஸு டெட் அசெட்டாக போடுறதுங்க, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னா அதுலேருந்து தெரிஞ்சு இது தேவையில்லாத செலவு தான், பட் இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்றது செய்யுங்க. இப்போ ஒரு கடை வைக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, கடை வைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு வைக்கிற போர்டு என்னது, அது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் விரயம் அது சின்னதாக வைக்கலாம், பெருசாக வைக்கலாம். நீங்கள் பெரிய அளவில் வைங்க, செலவு பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்டு ஒரு லேபிள் அடிக்கணும், ஒரு அட்டை பாக்ஸ் அடிக்கணும், ஏதோ ஒரு சம்திங் அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறதுன்றது, அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது ஒரு விரயம் தான். பட் அது என்னென்னா விரயம்ன்றது ஒரு பெருசாக ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு வரக்கூடிய விரயம். அப்போ இது போல் தான் அது வந்து அந்த டைம் ஆஃப் பீரியடு தெரிஞ்சுட்டு ஆஃப் ஆகிடும். அதாவது ஒரு ஃபேஸ்புக் கொடுக்குறீங்க, ட்விட்டரில் கொடுக்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறீங்க, யூடியூப்பில் கொடுக்குறீங்க, இதெல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது பூராமே எக்ஸ்பென்சஸ், அதாவது நான் ரிட்டர்ன் எக்ஸ்பென்ஸ் தான். எல்லாமே திரும்பி உங்களுக்கு லாபத்தை எதுவும் தர போகிறதில்ல. அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ். ஏதோ ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கனாக்கா அது யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ண போகிறீங்க, அது யூஸ்னாக்கா அது ரிட்டர்ன் வரப்போகுது ஃப்யூச்சரில். ஆனால் ஒரு டெட்டாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கனாக்கா அதன் வழி ஆதாயங்கள் வருமோ ஒழிய அதுவே திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது மாதிரி ஏதாவது ஒரு அப்போ இந்த இடம்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னா செய்யுங்க, அது தாராளமாக தைரியமாக. ஏன்னா பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடம்ன்றது தொழில்காரகன் யார் உங்களுக்கு செவ்வாய் தான். செவ்வாய் இருக்கிறது 5ல் இருக்காது. பெரிய பெரிய ஐடியாலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஐடியா வரலனாலும் நீங்கள் அதாவது இனிஷியேட் பண்ணீங்க கொஞ்சம், அதாவது முன்கை நீண்டால் தான் முழங்கை நீளும். அதுபோல் என்னென்னா 5ஆம் இடத்துலேருந்து செய்கிறாரு, அதாவது நம்மளை நடத்துகிறாரு யார் செவ்வாய் அப்படின்றப்ப செவ்வாய் ராகு சாரப்பட்ட தன்மையில் இருக்காரு அப்படின்னம்னா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்கன்றேன். ஏன்னா சின்ன சின்ன வாய்ப்புகள்ன்றது நம்ம பெரிய அளவில் எனக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. சின்ன அளவு குண்டூசிக்கு தயார் பண்ணுறவங்க கூட பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய கார் கம்பெனிக்காரங்க கூட திவாலாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்னென்னா நீங்கள் வந்து சின்னது பெருசுன்னெலாம் பார்க்க வேணாம். நமக்கு தேவை டர்ன் ஓவர், நமக்கு தேவை ப்ராஃபிட், இதுதான் பார்க்கணும் ஒழிய அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ சின்சியரு சீரியஸாக அந்த இதில் உங்களோட இன்வால்மெண்ட்டை காட்டுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல 5 செவ்வாயின்றப்ப தூக்கம் இருக்காது, முரட்டுத்தனமான சிந்தனைகள் வரும். அது ராகு வர ஷார்ட்கட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே ஃபேமிலி வைஸு இஷ்யூஸு கொஞ்சம் ஓடும். உறவுகள் தானே, அது எப்போ வேணாலும் ஒட்டிக்கும் வெட்டிக்கும் இருந்தால் அதை கொடுத்தா நல்லவன் சொல்லும், கொடுக்கலன்னா கெட்டவன் சொல்லும், அவ்வளோதான். கெட்டவன் சொன்னாலும் கூட நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது உறவுகள் என்ன தான் இருந்தாலும் விரட்டி விட்டாலும் அது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அல்லது நம்ம வந்து அவங்களுக்கு எப்பயுமே அனுசரித்து போனால் தான் அவங்களுடைய ஆளாகவே பார்ப்பாங்க. நீங்கள் கொடுக்குற கையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து உங்களை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வாங்குகிற கையாக மாறினீங்கனாக்கா உங்களை அவங்க விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது நீங்கள் நெருங்கி வந்தால் கூட உங்களை விளக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எப்போயுமே நீங்கள் கொடுக்கும் கையாகவே மாறிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எப்போனாக்கா இங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் அவ்வளோதான் நமக்கு தேவை. நம்ம ஒரு மீடியேட்டராக இருக்கோம் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் அதில் கால்குலேட் பண்ணும். அப்படி செய்யலாமான்னு அதெல்லாம் தூர கடாசுங்க. ஏன்னா 5 கூட இன்னும் இப்போ போய் இருக்கிறது 7ல் தான் இருக்கார். அவர் சுக்கிரசாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விரயங்கள் எவ்வளோக்குள்ள செய்கிறீங்களோ அது ஒன்றும் உங்களுக்கு பேராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது புகழாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது திரும்பி அது வேறு ஒரு ரூபத்தில் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தைரியமாக கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதன்றது 8ல் சூரியன் இருந்தால் கூட 7 கூட நிட்டுனா கூட இதில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும். உங்களுக்கும் ஒரு சின்னதாக கருத்து வேறுபாடு புறன்பாடு எல்லாமே வரும்.
என்ன ஃபேமிலி வைஸ் இப்படி செய்கிறியே, ஃபேமிலி வைஸ் இப்படி செய்கிறீங்களே இப்படின்றது வரப்போ நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது இல்லை அதெல்லாமே ஆய்வுக்கு அப்பாற்பட்டதாக வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்னென்னா அந்த இடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் கண்ணியம் காப்பாற்றப்படும் பொழுது உங்களுக்கு அப்போ தான் அருமத்தை பெருமை தெரியும். அப்போ பொட்டாசி விட்டு ஐப்பசி வந்ததுக்கப்புறம் என்னன்னாக்கா அப்போ நான் தப்பாக யோசிச்சுட்டேன் உங்கள் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் தான் வருமோ ஒழிய அந்த இடம் உங்களுக்கு அப்ளிஃப்மெண்ட்டு தருது. ஏன்னா வாய்ப்புகள்ன்றது நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னா கூட அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வரணும். நீங்கள் சும்மா இருக்கிறப்ப போய் நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கறத விட அவங்களுக்கு கேட்காமையே ஒருத்தவங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களாக போய் உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னாக்கா காலத்தால் நிற்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கும். அப்போ இந்த இடம்ன்றது உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய நேரம் வந்துடுது. அதை நீங்கள் கடன்பட்டாது அதை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான ஒரு பிராண்டு, உங்களுக்கான ஒரு ஜெனுவன், உங்களுக்கான ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் வந்துடும். அப்போ நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல காசு வரும் போகும் அது வேறு விஷயம், உறவுகள் வரும் போகும் அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இங்கே செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்றது நல்ல ஒரு இக்கட்டான அடுத்தவங்க உங்களுடைய நெய்பருக்கோ, உங்களுடைய ரிலேஷனுக்கோ, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ ரொம்ப தன்மையில் ஒரு தேவை வரும். அதை நீங்கள் கடன்பட்டாது சரி பண்ணுறக்கோ அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒன்றுமே இல்லை என்னால் அப்படின்னா நேரத்தையாவது செலவு பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் கூட இருந்து 4 வார்த்தை பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அப்படின்றப்ப நீங்கள் பணம் கொடுக்குறத விட இன்றைக்கி என்னென்ன உறவுகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் காசு பணம் இருக்குது, பட்டு நம்ம கூட சேர்ந்து ஒரு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மனசு கூட யாருமே இல்லை அப்படின்னு ஒருத்தங்கள் தான் அதிகமாக நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்படின்றப்ப நம்ம என்னன்னாக்க இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னாக்க இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீங்கள் பணம் கொடுத்து உதவணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேர்கிட்ட பணமும் இருக்குது வேறு. ஆனால் தன்னுடைய ஆதங்கத்தையோ ஆசையோ அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது காது கொடுத்து கேட்கறதுக்கான காதுகளோ இல்லாத தன்மையில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அவங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா கூட சொல்கிற ஆளாக மாறிக்கங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்னாக்கா அவங்க உங்களுக்கான சில பல விஷயங்களில் உங்களுக்கு ஆதரிப்பாங்க, உங்களுக்கு அனுசரிப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை டிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தருவாங்க. அதனால் இந்த புரட்டாசி மாதன்றது நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறத விட அடுத்தவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வியலில் ஒரு நினைவு, ஒரு நினச்சி பார்க்குற ஒரு தருணங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய கேள்வியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பர்த் டீட்டெயில் மற்றும் உங்களுடைய கேள்விகளை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய கம்பெனியிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஒபே பண்ணும் பட்சத்தில் டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் நீங்கள் கேட்ட கேள்வியை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.